ஹலோ கைஸ், ஐ எம் ராகவன் ஃப்ரம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். நான் வந்து என்னென்னா ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நம்ம காலேஜில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எல்லாருக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணுன்றதுக்காக. அதில் என்னென்னா யூடி கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ்ஸு இது எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய டேட்டாஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே, குயிக் ஃபார்ம்ஸ்லேருந்து எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்தமாரி வந்து ஆப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே சீனியர் அண்ணன் ஒருத்தர் வந்து பண்ணிக்கிறாங்க. அவங்க பண்ணதில் வந்து ஸ்டாட்டிக்காக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அதை டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து ரியாக்ட் நேட்டிவில் பண்ணிக்கிறேன். அதில் வந்து டேட்டாஸ் வந்து ஆப்பில் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ணணும். ஏன்னா நான் ஒரே ஆளே எல்லா டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா நிறைய பெரியது, ஒவ்வொரு செமஸ்டர். அதனால் வந்து இது பண்ணாலும் நான் காலேஜ் விட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறமேட்டு இந்த டேட்டாஸ் வந்து கரெக்டாக லோட் ஆகின்னு கரெக்டாக இருக்கணும். அதனால் வந்து என்னென்னா ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட தான் அந்த ஆப் வந்து கொடுக்கணும். அதனால வந்து என்னென்னா டைனமிக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டேட்டாஸ் வந்து அப்பப்போ கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அதனால் என்னென்னா நான் வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாகின் க்ரெடென்ஷியல் க்ரியேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் போய் வந்து டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதை நான் எப்படி பண்ணுன்றது ஒரு இன்ட்ரோ மாரி லிங்க்கெலாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க, குரூப்லேயே இருக்கும். அது வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 லிங்க்கும் வந்திருக்கும். ஒன்று வந்து ஆப்போட ஏபிகே லிங்க்கும், அதுக்கப்புறமேட்டு லாகின் இது க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா லாகின் வந்து க்ரியேட் பண்ணுறது அட்மின்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆனால் அட்மின்ட்டு கொடுக்குறேன், அது வந்து இன்னும் டெவலப் பண்ணல. இப்போதைக்கு வந்து ஜஸ்ட்டு நான் ஸ்டாட்டிக்காக க்ரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து அப்டேட் இப்போதைக்கு வந்து உங்களோட கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட நேமு, நீங்கள் அந்த ஆப்க்கு வந்து எந்த மெயில் ஐடி தெரியுங்களோ அந்த மெயில் ஐடி, அதுக்கப்புறமேட்டு உங்களோட மொபைல் நம்பர், இது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஆப்லேயும் ஷோ ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் யார், அதனால வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷ்னலான ஃபோட்டோஸோ அதெல்லாம் வைக்கணும் கரெக்டாக. ஏன்னா அதனால தான். அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் எந்த கிளாஸோட எந்த இயர் ரெப்ரசன்டேட்டிவ், இப்போதைக்கு எந்த இயரில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த இயர் ரெப்ரசன்டேட்டிவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான பின் நம்பர், அந்த பின் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணுறது, அந்த பின் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிங்க. உங்களுக்கு எந்த பின் நம்பர் வேணுமோ ஆப்பில் போய் லாகின் பண்ணுறதுக்கு அந்த பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்க. இதுங்க வந்து என்னென்னா உங்களோட இமேஜோட யூஆர்எல். எப்படி இது பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமேஜ் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு இமேஜை வந்து கூகுள் ட்ரைவில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து ஷேர்னு கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பர்சன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து எனி ஒன் வித் அக்சஸ்னு கொடுத்திங்கன்னா பப்ளிக் லிங்காக மாறிடும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி யார் வேணால் அக்சஸ் பண்ணலாம். அந்த லிங்க்கை வந்து தான் நீங்கள் வந்து இங்கே உங்கள் ப்ரொஃபஷ்னல் இமேஜ் பப்ளிக் யூஆர்எல்னு இருக்குது இல்லை, அந்த ட்ரைவ் லிங்க் இங்கே கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட லிங்க்டினோட யூஆர்எல், அந்த யூஆர்எல் கொண்டாந்து இங்கேயே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட்டு ஷார்ட்டாக சிஎஸ்சிஆர், ஐடிஆர், ட்ரிபிள்ஆர், அதில் வந்து எதுன்னு க்ரியேட் பண்ணிவிடுங்க. அதே தான் நேமு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், எந்த இதுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கான லாகின் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிடுவேன். ஏன்னா டேட்டா பேஸ்லேயே க்ரியேட் பண்ணோம், அதனால தான் ஃபார்மாக கொடுத்தா. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த MyGCT அப்படின்னு இருக்கும். இந்த ஆப் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இது எப்படின்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அவங்களோட இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அந்த லாகின் பேஜில் வந்து இப்போதைக்கு என்னென்னா இப்போதைக்கு எல்லா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அது செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு கரெக்டாக லாகின் ஆகுதான்ட்டு. டெஸ்ட்டு அவ்வளோதான். பின் நம்பர் வந்து என்னென்னா 1லேருந்து 6 வரைக்கும், 1 to 6 கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சிச்சுன்னா இப்போதைக்கு வந்து என்னோடய இது வந்து பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் வரும். இது வந்து டெஸ்ட்டுக்காக நான் வச்சுக்கிறேன். இது வந்து எல்லாேருக்கும் லோட் ஆகுதான்னு செக் பண்ணிங்க. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணிட்டு மெசேஜ் போடுறேன். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட நேமு, உங்களோட ப்ரொஃபைல், நீங்கள் அந்த கூகுள் ட்ரைவில் கொடுத்த அந்த ப்ரொஃபைலு, உங்களோட நேமு, இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக காமிக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு. இப்போ வந்து என்னென்னா மேலே வந்து ஸ்டூடெண்ட்டுன்ற டைட்டில் பார் போய் ரெப்ரசன்டேட்டிவ்னு வந்திருக்கும். இப்போ தான் இதுதான் உங்களுக்கான பேஜ். இந்த பேஜில் தான் நீங்கள் போய்
முன்னாடி பார்த்தீங்கள நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டேட்டாஸ்லாம் நீங்கள் இங்கே தான் ஃபீட் பண்ணணும். இப்போதைக்கு என்னென்ன வச்சுக்கன்னா செமஸ்டர் எக்ஸாமு, UT1 UT2 எக்ஸாம், யூடியூப் சேனல்ஸ், ஸ்டூடெண்ட் நோட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் எதனா இப்போ வந்து நான் டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா செமஸ்டர் 4 செலக்ட் பண்ணிவிட்டு ரெகுலேஷன் 2022 இப்போதைக்கு வந்து ரெகுலேஷன் 2022 இனிமேல் இதுலேருந்து தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா மற்ற ரெகுலேஷன்லாம் தேவையில்லை, பழைய ரெகுலேஷன்லாம் தேவையில்ல. 2022 இதுக்கப்புறமேட்டு அப்கமிங் ரெகுலேஷன் மட்டும்தான் அப்டேட் பண்ணும். ஆனால் 2022 ரெகுலேஷன் மட்டும் இப்போ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த சப்ஜெக்ட்டுன்னு வந்து செலக்ட் ஆகும். இப்போ வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் எந்த செமஸ்டர் இயர் கொடுத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த கொஸ்டின் இது மட்டும் கொடுங்க. அந்தந்த ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட அந்தந்த இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்குலாம் பண்ண தேவையில்ல. கெட் சப்ஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த செமஸ்டரில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து லோட் ஆகும். லோடிங் சப்ஜெக்ட்னு வருதில்ல. இப்போ வந்து நான் செலக்ட் யுவர் சப்ஜெக்ட் இந்தமாரி அதுக்கப்புறம் நீங்கள் 4th செம் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது அந்த சப்ஜெக்டில் அந்த செமஸ்டரில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து எந்த செமஸ்டருக்கு வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் போட போகிறீங்களோ அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன சப்ஜெக்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இயர் அந்த கொஸ்டின் பேப்பர், ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் ஒரு வருஷத்துக்கு ஒரே தடவை தான் வரும். அதனால் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த இயருக்கானது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 2023ன்னு போட்டு செக் அவைலபிலிட்டி. ஏன் அந்த செக் அவைலபிலிட்டினா ஏன்னா ஒருத்தரையே போட்ட கொஸ்டினே திரும்பி போட்டக்கூடாதுல்ல. அதனால் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து யாருன்னா இதுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணி டேட்டா பேஸில் இருக்குதான்னு செக் பண்ணணும். ஆனால் செக் அவைலபிலிட்டின்னு கொடுத்தீங்கன்னா திஸ் டேட்டா ஆல்ரெடி ப்ரெசென்ட் இன் டேட்டா பேஸ் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கிற கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அப்டேட் பண்ண அவசியம் இல்லை. அதனால் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2028 இந்தமாரி போட்டு செக் பண்ணிங்கன்னா திஸ் டேட்டா நாட் ப்ரெசென்ட் இன் டேட்டா பேஸ் இந்தமாரி வந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ணுங்கள். அது வந்து அப்டேட் எப்படி பண்ணுறதுனா இதில் கொடுத்துருக்குறேன். இஃப் டேட்டா நாட் ப்ரெசென்ட் கண்டினியூ டு அப்லோட் யுவர் கூகுள் டிரைவ் பப்ளிக் லிங்க். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் வந்து உங்களோட டிரைவில் வந்து அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே அதேமாரி தான் நீங்கள் வந்து பப்ளிக் லிங்க்கை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லோரும் அக்சஸ் பண்ண சொல்லும்போது பப்ளிக் டிரைவ் லிங்காக தான் இருக்கும். அதனால் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் வந்து போட்டுடுங்க. இப்போதைக்கு வந்து போடுங்க. அதுக்கு நான் செமஸ்டர் ஒன்ஸ் வந்து நான் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் நான் என்னோடய கூகுள் டிரைவ்க்கு வந்து மூவ் பண்ணிவிட்ட அப்புறம் நான் வந்து போட்டுடுறேன். அதுக்கப்புறமேட்டு வேணும்னா உங்களோட கூகுள் டிரைவ் இது வந்து டிலீட் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு வந்து போட்ட இது யாரும் வந்து டிலீட் பண்ணாதீங்க. நான் என்னோடய கூகுள் டிரைவ்க்கு வந்து புஷ் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு என்னென்னா அந்த பப்ளிக் டிரைவ் லிங்க் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். இந்த டேட்டா இல்லைனா மட்டும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த டேட்டா இல்லைனா வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்துன்னு இருப்பீங்க. பிரிச்சுக்கின்னு இந்த ஒவ்வொருத்தர் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ண சொல்ல தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய டேட்டாஸ் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். அதனால தான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஹெல்ப்பாக. இப்போ வந்து பேக் வரணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பேக்குன்னு நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஜஸ்ட்டு மேலே டாப்பில் ஹோம்னு இருக்குது இல்லை, அது கிளிக் பண்ணிங்கன்னா பேக் பேஜ் வந்துடும். இதில் வந்து UT1க்கு அதேமாரி தான் டேட்டாஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதேமாரி வந்து UT2 அது வந்து. ஆனால் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்துடும். அந்த சப்ஜெக்ட்டு செலக்ட் பண்ணிட்டு சேனலோட நேமு, சேனலோட லிங்க்கு, அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கே போடுங்க. அந்த வீடியோ வந்து என்ன வீடியோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு எதுவும் ஜஸ்ட்டு ஒரு லிங்க் போட்டால் கூட போதும். அவங்க வந்து அந்த சேனலில் இருக்கிற எல்லா யூடியூப் இதுவும் பார்த்துக்குவாங்க. அதனால வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன யூடியூப்போ உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளாக உங்களுக்கு தோணுதோ அது வந்து அப்லோட் பண்ணி தமிழ் ஆர் இங்கிலீஷ் உங்களுக்கு எது போடணும்னு தோணுதோ இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து இங்கே போட்டுடுங்க. அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்டோட நோட்ஸும் அதே மாதிரி தான். இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்குலேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு 2 நோட்டு எது ஹேண்ட் ரைட்டிங் எல்லா இதுவும் எடுத்து இருக்கிறாங்களோ அவங்களது ஸ்கேன் பண்ணி அதை அப்டேட் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிங்கன்னா போதும். அதுதான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இதான டேட்டாஸ்லாம் வந்து இதில் அப்லோட் பண்ணி அதையும் அதே மாதிரி தான் ஸ்கேன் பண்ணி உங்களோட டிரைவில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு பப்ளிக் லிங்காக மாற்றிட்டு இங்கே கொண்டாந்து
அது வந்து எந்த ஸ்டூடெண்ட்டோட நோட்டு அவங்களோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்டோட நேம்ன்ற இடத்துல. அதுக்கப்புறமேட்டு உங்களோட ட்ரைவ் லிங்க் அந்த ட்ரைவ் லிங்க் வந்து பப்ளிக்காக போட்டு உங்கள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்கள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ட்ரைவோட லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே. ஆனால் பப்ளிக் லிங்காக தான் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் யாரும் ப்ரைவேட்டிங் லிங்க்கு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு ப்ரைவேட்டாக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து பேக் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களோட இந்த இந்த 5 டேட்டாஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஒரு 1 வீக்குள்ளே 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். அதனால தான் அது ரெக்வஸ்ட்டாக. இங்கே வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறமேட்டு இது இப்போ மறுபடியும் அந்த பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவே போகணுன்னா ஆப் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்திருக்கும். மறுபடியும் நீங்கள் போய் லாகின் பண்ணுன்னா ஜஸ்ட்டு பின் நம்பர் உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல காமிக்கும். இப்போதைக்கு என் நேம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களோட பின் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே லாகின் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது லாகின் ஆகும். அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் உங்கள் பின் மட்டும் போட்டிங்கன்னா கரெக்டாக லாகின் ஆகிடும். இல்லைன்னா டவுட்னால் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து இதில் வந்து என்ன பக்ஸு இது வந்து என்ன நெட்ஒர்க் இஷ்யூஸ்னு சம்டைம்ஸ் நீங்கள் பண்ண சொல்லும்போது நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு வரும். அப்போ வந்து ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ hour கழிச்சு வந்து அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ் தான். அதனால வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிறதுனால வந்து அங்கே டிராஃபிக் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் இதுவாகும். அதனால வந்து எப்படின்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் அந்தமாரி வரும். அந்தமாரி வர சொல்லும்போது வந்து அப்போதைக்கு பண்ணாதான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ பண்ணுங்கடா. அவ்வளோதான். இது மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லா ரெப்ரசன்டேட்டிவும். தேங்க்யூ.